அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இணைந்த கேட்கல ஐஏஎஸ் அகாடமி. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஆல்ரெடி அதை பற்றின டீப் டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஜூலை 30 அதனால் வேணுங்கிறவங்க அந்த நம்பர் தெரியும், அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதோட டீட்டெயில்ஸும். ஸோ பாருங்கள், போய் செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட் சீரியஸ் கிட்ட கொண்டு போகிறோம். வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்மளோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்சி ஜேஇயில் இந்த ஹியூஜ் வேகன்சிஸ் ஆஃப், ஏன்னா போன வருஷத்தை விட கம்மியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பட் யாருக்கு இதில் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்த சிவில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம வேகன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்பு வந்து அடுத்த தடவை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க எப்போவுமே. அவன் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 1000+ வேகன்சிஸ் வந்து சிவிலுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கு மட்டுமே. எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு அது தனியாக நம்ம இப்போ சொல்கிறேன், சரிங்களா? அது தனியாக சொல்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சிஸ் கொடுத்துருக்க வேகன்சிஸ் அனாலிசிஸ் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 431 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 431 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? 431 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு 421 வேகன்சிஸ் சென்ட்ரல் பப்ளிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ கிட்டத்தட்ட இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 850 போஸ்ட் ஆயிடுச்சு. இதுவே உங்களுக்கு 852 போஸ்டிங் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 852. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் பார்த்தீங்கன்னா 188. ஸோ இதை சேர்த்திங்கன்னா என்ன ஆயிரும்? 188 + 852 ஒரு 1030, 1040 வேகன்சிஸ்ட்டு வந்துடும், சரிங்களா? 1040 வேகன்சிஸ். அது போக பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன வேகன்சிஸ் கொடுக்கல. ஸோ இதில் ஒரு 200 வேகன்சிஸ் அப்படின்றத வச்சுக்காங்க. ஏன்னா மொத்தம் 1600 எதிர்பார்த்தோம், 1300 தான் வந்திருக்காங்க. இதுவும் டென்டேட்டிவ் தான், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இதில் வேகன்சிஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ 1040 + 15னா இங்கே வரும் பாருங்கள், பராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட் 1040 + 1055. அது போக சிவிலுங்க 1055, 1075, 1075 + 1084 வரும். அது போக பார்த்தீங்கன்னா 1091, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1095. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1100 வேகன்சிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 1100 வேகன்சிஸ் கிட்ட சிவிலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. போட்டிருக்கிறது 1324 வேகன்சி. ஆனால் 1100 வேகன்சிஸ் எதுக்கு தான் கொடுத்துருக்காங்க? சிவிலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சிவில் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விட்டுறாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 200+ போஸ்டிங் தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு இன்னும் டென்டேட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அவ்வளோதான் நான் சொன்னேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வேலை வாய்ப்புள்ள போதே நீ வந்து அதை வந்து தக்க வச்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, அக்டோபர் மாதம் எக்ஸாம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு சாப்டர், அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் நான் கீழே போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸு, எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்ம இன்ஜினியரிங் அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்து ஃப்ரீ கிளாஸஸ், கொஸ்டின் சால்விங் இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஃப்ரீயாக தான் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட்டு. ஸோ அதனால் அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.